வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் மதுரக்காரன் விஜய். இன்றைக்கி நம்ம எந்த கோவில் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அண்ணாமலையார் திருக்கோவில் தான் வந்திருக்கோம். இந்த கோவில் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டால், நம்ம மதுரையில் இருக்கவங்களுக்கு குட்லாடம்பட்டினா தெரியும். வெளியூர்காரவங்க வந்து ஆரப்பாளையத்துலேருந்து திண்டுக்கல் போகிற வழியில் வாடிப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கும். அங்கே வந்து இறங்கி அங்கேருந்து குட்லாடம்பட்டிக்கு ஷேர் ஆட்டோ, மினி பஸ் எல்லாமே இருக்குது. அங்கே போனீங்கன்னா ஊர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்ரு கொஞ்சம் அவுட்ரு தள்ளி வந்தீங்கன்னா அங்கே தான் அந்த கோயில் இருக்குது. வாரத்தில் எல்லா நாளுமே திறந்துருக்கும். நம்ம போனோம்னா நிம்மதியாக சாமி கும்பிட்டு வர்றதுக்கு ஒரு சிறந்த இடம் இது. இங்கே ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிங்கத்துக்குள்ளே லிங்கமும் நந்திக்குள்ளே நந்தியும் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அவ்வளோ அழகாக அவ்வளோ பிரமிப்பாக இருக்கும். இது ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி தான். ஒரு அண்ணாமலையாரால் ரொம்ப ஈர்க்கப்பட்ட ஒருத்தர் கட்டின கோயில் தான் இது. இந்த சிவலிங்கத்துக்குள்ளே தான் இந்த சித்தரோட எல்லா ஃபோட்டோஸும் இருக்கும். அதாவது சிலை மாதிரி செதுக்கியிருப்பாங்க. நீங்கள் இந்த கோயிலுக்குள்ளே வந்துட்டிங்கனாலே அவ்வளோ ஒரு அமைதி இருக்கும். மனசு நாங்கள் போகும்போது ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. நம்மளுக்கு கோயில்னாலே நம்மளுக்கு அதான முக்கியம். அதுவும் பார்த்தாம நம்மளை வழி நடத்தி போகிறதுக்கு ஒரு சித்தருவில் இருக்கிற ஒரு பைரவர் வேற கூடயே வந்தார். உள்ளதான் அவர் படுத்திருந்தார். ஒரு இண்டிபெண்ட்டான ஒரு கோயில்னால் நான் இதை சொல்லுவேன். அதுவும் பிரதோஷ காலங்கள்லையும் அமாவாசை பௌர்ணமி காலங்கள்லையும் இங்கே வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விழாவாக இதை எடுத்து செய்கிறாங்க. நல்லா சிறப்பாக இருக்கும். அன்றைக்கி அந்த 2 நாள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். அவ்வளோ வேலைக்கு விழா எடுத்து செய்கிறாங்க. இந்த கோயிலில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து திருமணம் நடத்துறதுக்கு, அதாவது ஒரு ரொம்ப எனக்கு ஏழ்மையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களுக்கு இங்கே வந்து ஒரு சின்ன மண்டபம், இந்த பக்கத்தில் இருக்கிற லெஃப்ட்டில் அதுதான் ஒரு சின்ன மண்டபம். அங்கே வந்து நீங்கள் திருமணம் நடத்திக்கிடலாம். முன்னாடியே வந்து முன் அனுமதி பெற்று பாத்திரம்லாம் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு, சமையல் செஞ்சு சாப்பிட்றதுக்கெல்லாம். உங்களால் என்ன முடியுமோ அதை வந்து இறைவன் காலடியில் வந்து நீங்கள் எவ்வளோ காசு எங்கள்கிட்ட இருக்கோ அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை மட்டும் வச்சுட்டு போனால் போதும். இதை யூஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ காசு கொடுங்க அவ்வளோ காசு கொடுங்கலாம் கேட்க மாட்டாங்க. இதை வந்து ஒரு சேவையாகவே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கோயிலை சுற்றி நம்ம திருவண்ணாமலையில் எத்தனை லிங்கங்கள் இருக்கோ, 8 லிங்கம் இருக்குது. அந்த 8 லிங்கமும் இந்த கோயிலில் வரிசையாக இந்த சிங்கவலிங்கத்தை சுற்றி வச்சுருப்பாங்க. நம்ம பார்க்குறதுக்கே நம்ம அப்படியே ஒரு திருவண்ணாமலை போனவங்களுக்கு தெரியும் அந்த லிங்கங்கள்லாம் எங்கெங்கே எப்படி இருக்குன்னு. அதை வந்து ஒரே லிங்கத்துக்கு கீழே சுற்றி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்லடா, நம்ம மதுரை பக்கத்தில் ஒரு அண்ணாமலையார் கோயிலவே வந்து இவ்வளோ அழகாக உருவாக்கியிருக்காங்கன்னு. பொதுவாக வந்து சிவனை வந்து நம்ம சில இடங்கள் இருக்குது, அதாவது சதுரகிரி, திருவண்ணாமலை, இங்கெல்லாம் வந்து நம்ம போகணும்னு நினச்சா உடனே போக முடியாது. நீ வா அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிடணும். சிவன் கூப்பிட்டா தான் நம்ம அந்த இடத்துக்குலாம் போக முடியும். அப்படி இருக்கிற அந்த ஊருக்கே போக முடியாது அப்படின்னு நினைக்கிற ஒரு இடத்துல இவர் வந்து ஒரு சிவலிங்கத்தை வச்சு ஒரு கோயிலே கட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து முழு அருளும், அதாவது சிவனோட அருள் அவங்களுக்கு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ ஒரு பெரிய ஒரு கோயில் கட்டி இதை நிர்வகிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அவர் வந்து ரொம்ப சிவபக்தர். இந்த கோயிலை கட்டி வழிபடுறவர் கிட்டத்தட்ட 250 தடவைக்கு மேலே உருண்டு கொடுத்துருக்காரு நம்ம திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில். ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.